உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வலோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் என்னை விடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து அவர் தமசிகளால் என்னை மூடுவார். அவர் சேற்றின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாய் இருக்கும். இரவில் உண்டாயிருக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் மடமடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தின் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கு முரலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான ஒரு கர்த்தரை தாபரமாய் கொண்டாய். ஆகால் பொல்லாப்பன் பின்னாடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்க முடியும். உனக்காக தம்முடைய தூதரை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியான் பாம்பின் மேலும் நீ நடந்த பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சிருக்கபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கபடினால் உயர்ந்தடக்கத்தை வைப்பேன். நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனை காண்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 91வது சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா மூசு எழுதுனான்றாங்க. சில பேர் யார் எழுதுனான்னு இன்னும் ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முக்கியமாக இதில் சொல்லப்பட்டுக்கிற வார்த்தை அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த 91வது சங்கீதத்தை பாருங்கள், உன்னதமானவர் மறைவில் இருக்குன்னு ஆரம்பிக்கிறாரு. இந்த உன்னதமானவர்னா யாருன்னா, இந்த பூமியில் உள்ள சகல சிருஷ்டிக்கும் எஜமானவர் அவர் தான். சகலத்தையும் தன்னுடைய கைக்குள்ளே இருக்கிறவர். அதான் அவர் அழகாக சொல்கிறார், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோட நிலையில் தங்குவான் ஆரம்பிக்கிறாரு. அவருடைய நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த சேதாரமாக அணுகாது. அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த சொல்லப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை தினமும் இரவு நேரத்தில் நீங்கள் வாசித்துட்டு ஜெபிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இரவில் உண்டாயிருக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆரம்பிக்குது. இந்த இரவில் உண்டாக்கும் பயங்கரம்னா தீமையான சொப்பங்கள், தீமையான காரியங்கள் வரும்போது, ஆனால் அது உங்களை அணுகாது. கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோயின்றது வைரஸாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது கிருமிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களை அணுகாது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, இரவில் உண்டாயிருக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். எவ்வளோ தான் போராட்டம் இருந்தாலும் உங்களை தொட முடியாது, உங்கள் கிட்டே வர முடியாது. இதை தான் அழகாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் அனுதினமும் வாசித்து ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். உங்களுக்கு புதுவிதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.